மேம்படுவதாக. இந்த நாள் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். நீ என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நாமும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேசங்களாக நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? கர்த்தர் தம்முடைய நாமத்தை நமக்கு தெரியப்படுத்தினதின் பிரதானமான நோக்கம் கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் என்பதையும் அவர் நம்மையில் அன்பாய் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரோடு கூட உள்ள அந்த உறவு சரியா இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தாங்கள் அறிந்தது ஏதோ அவர்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலும் இல்ல தலைமுறையாய் கிறிஸ்தவர்களாய் அவர்களுடைய முன்னோர்கள் இருந்ததினாலும் அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொண்டதாக நினைக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது எந்த ஒரு காரியமும் தற்செயலாய் நடக்காது. ஒருவேளை அது நமக்கு தற்செயலாய் நடந்தது போல இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லாமே கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படிதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் சம்பவிக்க செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலும் அல்ல, நம்முடைய முன்னோர்கள் கிறிஸ்தவர்களா இருந்ததுனாலும் அல்ல, எந்த காரணத்தினாலும் அல்ல, கர்த்தர் நம்மை முன் குறித்து அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணவும் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளவும் அவர் தீர்மானித்ததுனால, அவர் சித்தம் கொண்டதுனால தேவர்களாகி நாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டோம். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அறியும்படியாய் வாஞ்சித்த ஒரு நாமம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம். இன்று நானும் நீங்களும் சர்வசாதாரணமாய் அப்பா பிதாவே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிட தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இது பழைய பாட்டிலே ஆபிரகாமுக்கோ ஈசாக்குக்கோ யாக்கோபுக்கோ யாருக்குமே இந்த நாமம் தெரிவிக்கப்படவில்லை. என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தரிடத்திலிருந்து சாட்சி பெற்ற தாவீதுக்கு கூட இயேசு என்கிற நாமம் தெரியாது. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்ற மோசேக்கு கூட தெரியாது. அக்னிமயமான ரதத்திலே உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட எலியாவுக்கு கூட இயேசு என்கிற நாமம் தெரியாது. வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் சகல முழங்கால்களும் முடங்கும்படியான ஒரு நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா அதிகாரத்தையும் உடைய தேவனுடைய நாமம், கர்த்தருடைய வார்த்தை நாமம், ஆதியிலே செல்ல பிள்ளையாய் தேவன் மடியிலே இருந்தவரின் நாமம், மீட்பின் நாமம், ரட்சிப்பின் நாமம், நமக்கு ரட்சிப்பை தரும்படியாய் வந்த நாமம். அந்த நாமத்தினால் மட்டுமே தேவர்களாகி நாம் பிதாவை கிட்டி சேர முடியும். அந்த நாமத்திற்குரியவரால் மட்டுமே தேவர்களாகி நாம் என்று அவருடைய ஜனமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய விசேஷித்த ஒரு நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற நாமம். இந்த நாமத்தை நானும் நீங்களும் அறிந்தது நாம் பெற்ற மேலான ஒரு பாக்கியம். இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதித்து இம்மையில நமக்குள்ள ஜீவனாகவும் மறுமையில நமக்குள்ள நித்திய ஜீவனாகவும் நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ செய்கிற ஒரு நாமமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நித்தியத்திற்குரிய நம்பிக்கையை நமக்குள்ளே விதைத்த ஒரு நாமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒருவனாலும் கிட்டி சேர முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை நானும் நீங்களும் நினைக்க கூட முடியாது. அந்நியராய் புறஜாதியாய் நம்பிக்கையற்றவர்களாய் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்த நம்மை பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாய் வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாளிகளாக ஆபிரகாமின் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாகத்தான் நமக்கு ஆமென் என்றும் அருளப்பட்டிருக்கிறது. இப்படி ஒன்றுக்கும் உதவாத புறஜாதியா இருந்த நம்மை தேவ பிள்ளைகளாய் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுத் தந்து பரலோக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே நம்மை உருவாக்கும்படியாய் நமக்கு பெற்று தந்த நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம். இவ்வளவு விசேஷித்தமான ஒரு நாமம் எதற்காக நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? அந்த தேவன் அந்த நாமத்துக்குரியவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல பிதா வைத்த அன்பை அவர் நம்மேல் வைத்தார் என்பதையும்
நாம் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நாமம் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் விலையேற பெற்ற நாமத்தை பற்றி கொண்டு அந்த நாமத்திற்குரிய தேவஜனங்களாய் நாம் இம்மையிலும் மறுமையிலும் வாழ, அந்த நாமத்திற்குரியவர் வந்து எந்த காரியங்களெல்லாம் செய்து காண்பித்தாலும் நாமும் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அந்த நாமத்தை நாம் கனப்படுத்துகிறோம். நமக்கு கிருபையாய் தெரியப்படுத்தப்பட்ட அந்த விலையேற பெற்ற இயேசு என்கிற நாமத்தை நாம் கனப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் விசை வந்தது நமக்கு ரட்சிப்பை தர. அவர் இரண்டாம் விசை இந்த பூமியை ஆளும்படியாய் தம்முடையவர்களோடு வருவார். அதற்கு முன்பதாக ரகசியமாய் தம்முடையவர்களை அழைத்து செல்லும்படியாய் வருவார். தேவர்களாகி நாம் அவர் நமக்குள் இருப்பதையும் அவர் நம்மேல் அன்பாய் இருப்பதையும் உணர்ந்து அவர் நமக்கு தரித்த அவருடைய நாமத்தை கனம் பண்ணுகிறவர்களாய், அதற்குரியவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற, கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்மிலிருந்து வெளிப்பட, நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண நாம் நம்மை முழுமையாக கற்றலை பார்த்து அர்ப்பணிப்போம். அவனை தேவன் தாம் சொன்னபடியே ரகசியமாய் வந்து அவரோடு கூட அழைத்து சென்று நித்தியமாய் கர்த்தரோடு கூட அவர் வாழ செய்வது அதிக நிச்சயம். அவர் மீண்டும் இரண்டாம் விசை இந்த உலகத்தை ஆளும்படியாய் அவர் இறங்கி வரும் பொழுது, அப்படி அவருக்கு பிரியமாய் அவரால் தம்மோடு சேர்த்துக் கொள்ளப்பட்ட தேவஜனங்களாகி நாம் இரண்டாம் வருகையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிற தேவஜனங்களால் அவரோடு கூட இறங்கி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அழைத்து நோக்கரை அழைத்துப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்